குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு ரிப்போர்ட் அப்படிங்க கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த நியூஸ் தான் ஃபஸ்ட்டு நியூஸ். ஏப்ரல் 11 வந்து ரிலீஸ் பண்ண நியூஸ். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது, அதனால் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஆர்பிஐ கிட்ட வந்து அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கணும். ஸோ அது வந்து ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் May 28, 2024 ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் ஏதாவது அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐ கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது ஆன்லைனில் டிஜிட்டலாக, அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களால் வந்து இது பண்ணிக்க முடியும். குறைஞ்ச டைமில் வந்து உங்களால் இது பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஈஸியான டெலிவரியும் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் வந்து இந்த பிரவா போர்ட்டல். ஸோ இந்த பிரவாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் இருக்காங்க. ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெப்சைட்டில் போய் அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆர்பிஐ சொன்னது என்ன அப்படின்னா 108 விதமான ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் இருக்குது, வேறு ஏதாவது லைசன்ஸ் வாங்கணும், இல்லை அப்படின்னா அப்ரூவல் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி 108 வகையான ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு தேவையானது, ஏதாவது ஒன்று இல்லை, உங்களுக்கு என்ன அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த பிரவா போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா May 1, 2025 எஃபெக்டிவானா இதுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ரியல் டைமில் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அதை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய வசதியும் வந்து தந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கணும்னு நான் நினச்சேன். ஓகே. ஸோ ஆர்பிஐ நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிற நமக்கு வந்து ஆர்பிஐ விடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த நியூஸில் என்னென்ன முக்கியமானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் பேர் என்ன? பிரவா போர்ட்டல். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? May 28 போன வருஷம் 2024. ஓகே. இதுதான். இது வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவாக இது வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் May 1. ஓகேங்களா? உழைப்பாளர்கள் தினம். ஓகேங்களா? அப்போ இருந்து இது வந்து எஃபெக்டிவாக வரப்போகுது. ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.